சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 15/9/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை நவமி திதி இரவு 1:31 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை தசமி திதியானது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு மிருகசீர்ஷ நட்சத்திரம் காலை 7:29 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. காலை 7:29 வரையில், அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் காடிய நாளாக அமைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அவிதவா நவமி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இந்த அவிதவா நவமினா என்னங்கிறத நேற்றைய தினமே பார்த்தோம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். விதவை அப்படின்னு சொன்னா கணவனை இழந்த பெண்கள், அவிதவா அப்படின்னு சொன்னா சுமங்கலி பெண்கள். நம்முடைய பரம்பரையிலே சுமங்கலியாக இறந்த பெண்களை நினைவிலே கொண்டு வந்து அவர்களுக்குரிய வழிபாட்டினை செய்ய வேண்டிய ஒரு மகாலய பட்சத்திலே வரக்கூடிய நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மகா வியதிபாதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பார். ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய அந்த வியதிபாத யோகம் எப்படி 27 நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இருக்கோ அதே மாதிரி 27 யோகங்கள் என்பது உண்டு. விஷ்கம்பம் முதலான யோகங்களை சொல்வார்கள். அந்த விஷ்கம்பம் முதலான 27 யோகங்களிலே 17ஆவதாக வரக்கூடிய யோகம்தான் இந்த வியதிபாதம் என்கின்ற யோகம். அதுவும் இந்த வியதிபாத யோகம் என்பது ஒரு முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாகவே பார்க்கப்படுகிறது. எப்படி அமாவாசை நாள் என்பது ஒரு முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாக இருக்கிறதோ, அதாவது சூரியன் சந்திரன் இணைந்திருக்கக்கூடிய, சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையிலே இணையக்கூடிய நாள் அமாவாசை நாள். இந்த அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. எதற்காக அமாவாசை நாளினை முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாக சொல்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியனைத்தான் பித்ருகாரகன் என்றும் சந்திரனைத்தான் மாத்ருகாரகன் என்றும் அழைப்பார்கள். இந்த தகப்பனாரை குறிக்கக்கூடிய சூரியனும் தாயாரை குறிக்கக்கூடிய சந்திரனும் ஒன்றாக இணையக்கூடிய நாள் என்பதனால்தான் அதனை முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாக வைத்தார்கள் அமாவாசை நாளினை. அதே போலத்தான் இந்த வியதிபாத யோக நாள் என்றும். இது என்ன வியதிபாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு முறை இந்த சந்திரனானவர் இந்த தன்னுடைய குருவாகிய ப்ரஹஸ்பதி இருக்கார் இல்லையா, அந்த தேவ குருவாகிய ப்ரஹஸ்பதியினுடைய மனைவி தாரைன்னு சொல்லி பேரு, அந்த தாரா தேவியை ஒரு தவறான கண்ணோட்டத்துடன் பார்த்தாராம் சந்திரன். இதனை கண்ட சூரியன், அறிவிக்கக்கூடிய சூரியனுக்கு கோபம் வந்துச்சு. குரு பத்தினியை அந்த மாதிரி பார்க்க கூடாது இல்லையா, குரு பத்தினியை இதுபோல் பார்க்கிறாயே என்று சொல்லி சூரியனானவர் சந்திரனை கோபமாக பார்த்தாராம். சந்திரனும் உனக்கென்ன, நீ உன் வேலையை பாருங்கிற மாதிரி பதிலுக்கு மிகவும் கோபமாக பார்த்தாராம். இப்படி சூரியனும் அனலை கக்க சந்திரனும் தன்னுடைய கோபமான பார்வையை சூரியன் மீது வீச, இந்த இருவர்களினுடைய பார்வையினுடைய கலவையிலே அந்த இடத்திலே ஒரு பூதமானது தோன்றியதுன்னு சொல்லுவார். அந்த தேவதைக்குத்தான் வியதிபாதம் என்று பெயர். சார் பூதம்னு சொல்றேன் தேவதைன்னு சொல்றேன்னு சொன்னா இது இவர்களுடைய இருவருடைய கோப பார்வையிலே வந்த அசுப தேவதைன்னே வச்சுக்கலாம். இருந்தாலும் அதையும் ஒரு யோகத்திற்கு அதிபதியாக மாற்றி அந்த யோகத்தினை தனக்குள்ளாக கொண்டவர் பரமேஸ்வரன். அதனால இந்த வியதிபாகத்தின் யோகத்திற்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தாலே அதுக்கே பரமேஸ்வரன் அதிபதிங்கிறார். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள் அனைத்திற்கும் அதிபதி அவர்தானே. அவர் என்ன பண்ணார், அந்த வியதிபாதத்தினையும் ஒரு நல்ல தேவதையாக மாற்றி நீ யோக தெய்வதையாக ஒரு தேவதையாக சென்று விடு அப்படின்னு சொல்லி உருவாக்கி, இந்த நாளிலே எவர் ஒருவர் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பித்ருசாபம் என்பது நீங்கும் அப்படிங்கிறதையும் ஒரு வரமாக அளித்து அனுப்பினாராம். அப்படி மகா வியதிபாத நாளிலே அனைவரும் முன்னோர் வழிபாட்டினை அவசியம் மேற்கொள்ள வேண்டியது. இந்த நாளிலே முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்வதோடு எவர் ஒருவர் தான தர்மங்களை அதிக அளவிலே செய்கிறார்களோ அவர்களுக்கு பித்ருதோஷம் என்பது நிச்சயமாக நீங்கிவிடும். அதுவும் பரம்பரையிலே ஒரு பத்தினியினுடைய சாபம், ஒரு ஸ்திரீ சாபம்லாம் இருக்க பெற்றவர்கள் இந்த மகா வியதிபாத நாளிலே தான தர்மங்களை செய்து
அந்த சாபங்களை நீங்க பெற வேண்டியது. இது போக இன்றைய தினம் சோம மிருகசீரிஷ யோகம் அப்படிங்கிறத பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பா. சோமவாரம் என்பதே அது பரமேஸ்வரனுக்கு மிகவும் உயர்ந்த நாளாக பார்க்கப்படுகிறது. அந்த திங்கட்கிழமை எனப்படக்கூடிய சோமவாரத்திலே இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒன்றாக இணையும் பொழுது அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, திருவாதிரை நட்சத்திரத்திற்கு அதிபதி எப்படி பரமேஸ்வரன் சொல்றோமோ அதே மாதிரி அந்த ருத்ரன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி பரமேஸ்வரனுடைய மற்றொரு அம்சமாகிய அந்த சோமாஸ்கந்தர் தான் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கு அதிபதி என்பதால் இந்த சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த திங்கட்கிழமை நாள் மிருகசீரிஷ நட்சத்திரத்தோடு ஒன்றாக இணைகின்ற இந்த காலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று வழிபடும் பொழுது அந்த சோமாஸ்கந்தரினுடைய அருளானது நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக குடும்பத்திலே ஒற்றுமை என்பது பெருகும் அப்படிங்கிறதையும் நம்முடைய முன்னோர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 1 நிமிடத்திற்கும், சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6 மணி 6 நிமிடத்திற்கும், சந்திர உதயம் என்பது இரவு 12 மணி 53 நிமிடத்திற்கும், சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 1 மணி 12 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 26 நிமிடம் முதல் காலை 6 மணி 1 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7 மணி 32 நிமிடம் முதல் 9 மணி 2 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10 மணி 33 நிமிடம் முதல் மதியம் 12 மணி 4 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1 மணி 34 நிமிடம் முதல் 3 மணி 5 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 33 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9 மணி 14 நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.